ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் அரிசி உளுந்து எதுவுமே ஊற வைக்காமல் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக 15 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான இட்லி கூடவே ஒரு தேங்காய் சட்னி பார்க்கலாம். இட்லி செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு திக்கான அவல் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தின்னான அவல், பேப்பர் அவல் இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அவலை இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் லைட்டாக பெருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் 1 கப் அளவு அவல் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1.5 கப் அளவு ரவை சேர்த்துக்கணும். ரவை இந்த மாதிரி பாம்பே ரவை, நல்ல பொடியான ரவை இருக்கும் இல்லையா, அதையே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் 1 கப் அவல் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கணும். தயிர் ரொம்ப புளிச்சிருக்கக்கூடாது, மிதமான புளிப்பில் இருக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா கெட்டியான தயிரை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது இது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அவல் எடுத்தீங்களோ அதே கப்லேயே மற்ற எல்லா பொருளையுமே மெஷர் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னும் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக நம்ம 2 கப் அளவு சேர்த்துருக்கோம். கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் சட்னி செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவு சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 3 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிருக்கிற இந்த சட்னியை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சட்னியை தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு சட்னியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இருக்கட்டும், ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நம்மளுக்கு ரவை எல்லாமே நல்லா ஊறி திக்காக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோடா, பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். சப்போஸ் இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இட்லியோட மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியான மாவாக தான் இருக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் சரியாக வரும். நம்ம நார்மலான இட்லி மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இட்லி ஊற்றுறதுக்கு நான் இன்றைக்கி இட்லி தட்டில் நல்ல எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் துணி போட்ட இட்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக ஃபில் பண்ணிடாமல் லைட்டாக கேப் விட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 அளவு மட்டும் மாவு ஃபில் பண்ணிங்க அப்படின்னா இட்லி வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இட்லியை வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமா நம்ம மாவை உள்ளே வச்சுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், இட்லி வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக உங்களோட கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு இந்த இட்லியை தொட்டு பாருங்கள். மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு, வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சாஃப்டான, ஃப்ளஃபியான, டேஸ்டான இன்ஸ்டன்ட் ரவா இட்லி ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னி சாம்பாரோட சூப்பரான காம்பினேஷன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.